வணக்கம். ஒரு தொகுதியோட தேர்தல் முடிவை எது தீர்மானிக்குது? வேட்பாளரா, இல்ல அவங்க சின்னமா, இல்லனா மக்களோட அன்றாட பிரச்சனைகளா? இன்னைக்கு நாம தமிழ்நாட்டோட தென்கோடியில் இருக்கிற நாகர்கோவில் தொகுதியை அலசி இந்த கேள்விக்கான பதில தேட போறோம். இது வெறும் ஒரு தொகுதியை பத்தின ஆய்வு மட்டும் இல்ல, ஒரு வெற்றிகரமான நிர்வாகத்துக்கான ஒரு தெளிவான வரைபடம். பாருங்க, எந்த ஒரு எலெக்ஷன்ல ஜெயிக்கணும்னாலும் முதல்ல அந்த மண்ணோட தன்மை, மக்களோட மனநிலை, அப்புறம் அதோட அரசியல் வரலாற்றை ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்கணும். அது ரொம்ப அவசியம். அந்த வகையில தமிழ்நாட்டோட தென்கோடியில கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற இந்த நாகர்கோவில் தொகுதி தான் நம்மளோட சிமரணி ஆய்வோட மையம். சரி, முதல்ல நாம நாகர்கோவிலோட சமூக அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்க இருக்கிற மக்களோட நம்பிக்கைகள், அவங்களோட கல்வி அறிவு, தேவைகள் என்னென்னங்கிறது தான் எந்த ஒரு அரசியல் வியூகத்துக்கும் அடித்தளமா அமையும். நாகர்கோவிலோட சமூக கட்டமைப்பு ரொம்பவே தனித்துவமானது. இங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 42% கிறிஸ்துவ மக்களும் ஒரு 55% இந்துக்களும் இருக்கிறாங்க. இந்த ரெண்டு சமூகங்கள்லயும் ரொம்ப செல்வாக்கா இருக்கிற நாடார் சமூகத்தினர் தான் இந்த தொகுதியோட அரசியல் போக்கே தீர்மானிக்கிற ஒரு முக்கியமான சக்தியா இருக்கிறாங்க. இதுதான் இங்க இருக்கிற அரசியல் கணக்குகளே கொஞ்சம் சிக்கலாக்குது. ஆனா இதையெல்லாம் விட ஒரு முக்கியமான நம்பர் இருக்கு. அது என்னன்னா, கிட்டத்தட்ட 97% எழுத்தறிவு விகிதம். இதுக்கு என்ன அர்த்தம்? இங்க இருக்கிற வாக்காளர்கள் வெறும் கட்சி விசுவாசத்தை மட்டும் நம்பி ஓட்டு போடுறவங்க இல்ல, அவங்க பிரச்சனைகளை அலசி ஆராய்ஞ்சி நல்லா சிந்திச்சு ஓட்டு போடுறவங்க. அப்போ இவங்களை எப்படி அணுகிறது? சரி, மக்களோட மனநிலைய ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ போன தேர்தல்கள்ல பதிவான வாக்குகள் நமக்கு என்ன சொல்லுதுன்னு பாப்போம். இந்த எண்கள் தான் களத்தோட உண்மையான நிலவரத்தை காட்டுற ஒரு கண்ணாடி. 2021ல நாகர்கோவில் தொகுதியோட மொத்த வாக்காளர்கள் 2,70,402 பேர். இது ஒரு மீடியம் சைஸ் தொகுதின்னு சொல்லலாம். ஆனா அரசியல் ரீதியா ரொம்ப ரொம்ப முக்கியமான தொகுதி. 68.12% வாக்குப்பதிவு. இது எதை காட்டுதுன்னா, மக்கள் அரசியல்ல ரொம்ப ஆர்வமா இருக்காங்கன்னு தெரியுது. ஏதோ ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கறாங்கன்றது இதுல இருந்தே நல்லா புரியுது. இப்போ நாம பார்க்க போற நம்பர் தான் ரொம்ப முக்கியம். 2021 தேர்தல்ல வெற்றி வித்தியாசம் வெறும் 11,669 வாக்குகள். இந்த சின்ன வித்தியாசம் ஒவ்வொரு ஓட்டும் எவ்ளோ மதிப்புமிக்கதுன்னு, தேர்தல் களம் எவ்ளோ டைட்டா இருந்துச்சுன்னு காட்டுது. இந்த சார்ட்டை பாருங்க. அந்த டஃப் ஃபைட் எவ்ளோ க்ளோஸா இருந்துச்சுன்னு உங்களுக்கே புரியும். பாஜகவோட எம்.ஆர். காந்தி 48.21% வாக்குகளையும், திமுகவோட என். சுரேஷ் ராஜன் 41.88% வாக்குகளையும் வாங்கியிருக்காங்க. வெற்றி வெறும் 6.33% வாக்கு வித்தியாசத்துல தான் முடிவு செய்யப்பட்டிருக்கு. பாஜகவோட இந்த எழுச்சிக்கு என்ன காரணம்? யோசிச்சு பாருங்க, வெறும் 6% வித்தியாசத்துல பாஜக ஜெயிச்சது எப்படி? இந்த முடிவுக்கு காரணம் வேட்பாளர்களோட இமாஜா, இல்ல அதுக்கு பின்னாடி இருந்த அரசியல் அழுத்தங்களா? வாங்க இந்த தேர்தலை கொஞ்சம் ஆழமா அலசி பார்ப்போம். இந்த ரெண்டு கேண்டிடேட்டோட இமேஜ்க்கு நடுவுல இருந்த வித்தியாசம்தான் ரிசல்ட்ல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. ஒரு பக்கம் பாஜகவோட எம்.ஆர். காந்தி ரொம்ப எளிமையா அணுகக்கூடிய ஒரு மூத்த தலைவர்னு ஒரு பிம்பம். இன்னொரு பக்கம் திமுகவோட சுரேஷ் ராஜன் முன்னாள் அமைச்சரா இருந்தும் மக்கள்கிட்டேருந்து விலகி இருக்கிறவராகவும் ஊழல் குற்றச்சாட்டுகளை சிக்கியவராகவும் பார்க்கப்பட்டார். இந்த இமேஜ் வித்தியாசம் வாக்காளர்களோட முடிவுல நல்லாவே தெரிஞ்சது. ஞாபகம் இருக்கா? நாம முதல்லயே சொன்னோம், இது 97% படிச்சவங்க இருக்கிற தொகுதி. இங்க இருக்கிற வாக்காளர்களோட முன்னுரிமைகள் ரொம்ப தெளிவா இருக்கு. ரோடு, வேலைவாய்ப்பு, பொருளாதாரம், இந்த மாதிரி அன்றாட பிரச்சனைகள் தான் அவங்களோட முக்கிய கவலைகளா இருக்கு. இது என்ன சொல்லுதுன்னா, கட்சி விசுவாசத்தை விட நிர்வாகத்திறனுக்கு தான் மக்கள் முக்கியத்துவம் கொடுக்கறாங்கன்னு தெளிவா தெரியுது. இதுல ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம கவனிக்கணும். ஒவ்வொரு குடிமகனுக்கும் கண்ணியத்தோட வாழ்றதுக்கு உரிமை இருக்கு. அவங்களோட தனிப்பட்ட தகவல்களை, அதாவது டேட்டாவை, அவங்களோட அனுமதியோடையும் பொறுப்போடையும் கையாளணும். இதுதான் நம்ம அரசியல் சாசனத்தோட அடிப்படை கொள்கை. அங்க களத்துல கேட்ட ஒரு மாட்டை, அதாவது ஒரு கருத்து என்னன்னா, பெரிய கட்சிகள்லாம் மதம் பிடிச்ச யானை மாதிரி ஆயிடுச்சு, ஊழல் தான் அவங்க முகமூடி அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஒரு சக்தி வாய்ந்த வார்த்தை இப்போ இருக்கிற கட்சிகள் மேல வாக்காளர்களுக்கு எவ்வளவு ஆழமான சோர்வும் கோவமும் இருக்குங்கிறத படம் பிடிச்சு காட்டுது. சரி, இப்ப நாம பிரச்சனைகளை பத்தியும் மக்களோட மனநிலைய பத்தியும் நிறைய பேசிட்டோம். போதும். இப்போ இந்த டேட்டா அடிப்படையில இந்த தொகுதியில ஜெயிக்கணும்னு நினைக்கிற எந்த ஒரு தலைவருக்கும் ஒரு தெளிவான செயல்படுத்தக்கூடிய ஒரு வெற்றி வியூகத்தை முன்வைக்கலாம். ஒரு சக்சஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜினா என்ன? அதுல 2 விஷயம் இருக்கணும். ஒன்னு நீண்ட கால நோக்கம், இன்னொன்னு அதை செயல்படுத்துற தந்திரங்கள். உதாரணத்துக்கு, வேலை வாய்ப்பை உருவாக்குறது ஒரு நீண்ட கால நோக்கம். ஆனா இளைஞர்கள்கிட்ட போய் சேர்றதுக்கு டிஜிட்டல் பிரச்சாரத்தை பயன்படுத்துறது ஒரு தந்திரம். இந்த 2ஐயும் சரியா இணைக்கிறது தான் வெற்றிக்கு வழிவகுக்கும். மக்களோட குறைகளை நாம ஏற்கனவே லிஸ்ட் போட்டோம் இல்லையா? அதுக்கான நேரடியான பதில் தான் இந்த டெவலப்மெண்ட் பிளெட்ஜ் ஷீட், அதாவது ஒரு நிர்வாக ஒப்பந்தம். நாகர்கோவில் பைபாஸ் சாலையை முடிக்கிறதா இருக்கட்டும், இல்ல நீட் கோச்சிங் சென்டர் அமைக்கிறதா இருக்கட்டும், இந்த வாக்குறுதிகள் ஒவ்வொன்றும் மக்களோட தேவைகள் இருந்து நேரடியா வருது. இது கற்பனையான வாக்குறுதிகள் இல்ல. ஆனா பாருங்க,
வெறும் செயல் திட்டம் மட்டும் பத்தாது, சோர்வா இருக்கிற மக்களுக்கு ஒரு புது சித்தாந்த நம்பிக்கையும் தேவை. அந்த வகையில நாம முன்மொழியிற அந்த புது அரசியல் அணுகுமுறை தான் இந்த சதுர்முக கட்டமைப்பு. இந்த சதுர்முக கோட்பாட்டோட 4 தூண்களை கொஞ்சம் பாருங்க. சமத்துவம் மற்றும் மதச்சார்பின்மை, திராவிட தமிழ் தேசியம், சமூக நீதி மற்றும் விகிதாச்சார பிரதிநிதித்துவம், கடைசியா ஊழல் இல்லாத தூய்மையான வளர்ச்சி. இந்த 4 கொள்கைகளும் இப்போ இருக்கிற கட்சிகளுக்கு ஒரு தார்மீக ரீதியான, ஒரு சித்தாந்த ரீதியான மாற்ற கொடுக்குது. இந்த மாதிரி ஒரு கோட்பாடு பொது வழியில பொறுப்பான விவாதங்களை ஊக்குவிக்கணும், ஒவ்வொரு குடிமகனோட கண்ணியத்தையும் பாதுகாக்கணுங்கிற நம்ம அரசியல் சாசனத்தோட நோக்கத்தோட இது ஒத்து போகணும். சரி, இப்போ ஃபைனல் ஸ்டேஜுக்கும் வந்துட்டோம். நாம இதுவரைக்கும் பார்த்த டேட்டா, மக்களோட மனநிலை, ஸ்ட்ராட்டஜி, இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஜெயிக்கிறதுக்கான தெளிவான, செயல்படுத்தக்கூடிய சில பரிந்துரைகளை முன்வைக்கிறோம். அப்போ ஜெயிக்கிறதுக்கான வழி ரொம்ப தெளிவா இருக்கு. ஆளுங்க கட்சி மேல இருக்கிற அதிருப்தியை சரியா பயன்படுத்துங்க. ஊழல் இல்லாத வளர்ச்சி சார்ந்த ஒரு நவீன பிம்பத்தை முன்னிறுத்துங்க. பிரிவினையை பத்தி பேசாதீங்க, வளர்ச்சியை பத்தி பேசுங்க. சோஷியல் மீடியா மூலமா இளைஞர்களை ஒன்னு திரட்டி களத்துல ஒரு வலுவான கட்டமைப்பை உருவாக்குங்க. வெற்றிங்கிறது மக்களை மையமா வச்சு ஒரு ஒழுக்கமான அணுகுமுறையோட செயல்படுறதுல இருந்து தான் வரும். இன்னைக்கு அரசியல்னு சொன்னாலே பெரிய பிளவுகள் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு காலத்துல நிர்வாகத்தை மட்டுமே முன்னிறுத்தி ஒரு வெற்றி கூட்டணிய உண்மையிலேயே உருவாக்க முடியுமா? நாகர்கோவிலோட இந்த டேட்டா அடிப்படையிலான வியூகம் நம்ம அரசியலோட எதிர்காலம் பத்தி ஒரு மிக முக்கியமான கேள்வியை நம்ம முன்னாடி வைக்குது. சிந்திப்போம். நீங்க ஒரு மக்கள் மைய தலைவரா உருவாகி உங்க தொகுதியை உயர்த்தணும்னு நினைச்சா blueprintstrategies.ai தொடர்பு கொள்ளுங்க. இமெயில் ஐடி mgr@blueprintstrategies.ai அல்லது 08042041602 என்ற எண்ணுக்கு கால் பண்ணுங்க. அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு நோக்கம்.